Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்கு நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 2 எபிசோட் 2 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோடோட எண்டிங்ல தான் முரசாகிபாரா வந்து குராக்கோட தலைக்கு மேல கையை கொண்டு வந்திருப்பான். என்னடா இவன் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் அப்படியே மெதுவா குராக்கோட தலையில கையை வச்சு தேய்ச்சிக்கிட்டே சும்மா லாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்றான். குராக்கோக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. முத கையறா அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுறான். அப்ப டாக்ஸியாவும் முரசாகிபாரா பார்த்து நீங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். லாஸ்ட் டைம்ல நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இல்லாம இங்க வர சொன்னது நீ தான்டா, இதெல்லாம் உன்னோட ஃபால்ட் தான். நீ ஏதோ ஜப்பான்ல இருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர டோக்கியோ சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வரும்னு பார்த்தா இங்க வந்து ஸ்ட்ரீட் பால் விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முரசாகிபாரா கேக்குறான். அதுக்கு டாக்ஸியாவுமே ஆமாமா என்னை மன்னிச்சிரு, இவங்க தான் ஆள் இல்ல விளையாட வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க, அதனாலதான் போனேன் அப்படின்னு சொல்றேன். நீங்க யோசன் ஸ்கூல்ல இருந்தா இப்ப நீங்க இன்டர்ஹை மேட்ச்ல விளையாண்டுருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாம் சைரன் டீம்ல இருந்து கேக்குறாங்க. இல்ல நான் இன்டர்ஹைல விளையாடவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முரசாகிபாரா சொல்றேன். எதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆகாசி விளையாட வேணாம்னு சொன்னா அதனால விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஆகாசி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுதான் எங்களோட பழைய கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றேன். ஆமா நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் பாரு, டாக்ஸியா நம்ம அன்அஃபிஷியல் கேம்ல விளையாட கூடாது, அதனாலதான் நான் உன்னை கூட்டு போறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முரசாகிபாரா இவனை கூட்டு போறான். எங்கடா ஓட பாக்குறீங்க, ஒழுங்கு இங்க கூட மேட்ச் விளையாண்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு காகமி முரசாகிபாரா போய் இழுக்கிறான். காகமி இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கானே, அந்த முரசாகிபாரா பையன் அப்படியே மெதுவா விரல கொண்டு வந்து ஆமா உன்னோட புருவம் எதுக்கு ரெண்டா விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் புருவத்துல இருக்க முடிய பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கான். லூசு பையன் நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காகமி கத்திக்கிட்டு இருக்கான். ஓ என்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கட்டுக்காத மாதிரியே நின்னுகிட்டு இருக்கான். எனக்கெல்லாம் ரொம்பவே டயர்டா இருக்கு, நாளை லாட வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு முரசாகிபாரா டாக்ஸியாவை மறுபடியும் கூட்டிட்டு போறான். இவங்களை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காகமி வந்துட்டு ஒன்ன மாதிரி ஒரு கோலை நான் பார்த்ததே இல்ல தெரியுமா, கேம் விளையாடாம இப்படி பயந்துட்டு ஓடுற பத்தியா அப்படின்னு சொல்றான். என்னடா இந்த மாதிரி சில்லியான ட்ரிக் வச்சு அவனை லாட வைக்க பாக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இயர் பையங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லவேளை அந்த ஒரு ட்ரிக் ஒர்க் அவுட்டுமே ஆகுது, முரசாகிபாராக்கு செம கடுப்பாகுது. டேய் நான் ஒன்னும் கேம் விட்டு ஓடல இல்ல, ஜஸ்ட் இப்ப போறேன் அவ்வளவுதான், எனக்கு ஒன்னும் உன்னை பார்த்து பயம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரி வா பாத்துக்கிடலாம் அப்படின்ட்டு இப்ப கேம்குள்ள வந்துடுறான். கேம்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் காகமி முரசாகிபாரா ரெண்டு பேரும் வாய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கியோசி வந்து காகமி நிப்பாட்டிடுறான். இங்க பாரு பொசிஷன் படி இவன் ஒன்னும் உன்னோட மார்க் கிடையாது, நீ மார்க் பண்ண வேண்டிய டாக்ஸி அவதான் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். அப்ப என்னோட ஆப்போனன்ட் யாரா அப்படின்னு சொல்லிட்டு முரசாகிபாரா கேட்டுக்கிட்டு இருக்கான். அது நான் தான், நம்ம மிடில் ஸ்கூல்ல பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். அம்மா நீ மொதல் யாரும், உன் பேர் என்ன, நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முரசாகிபாரா சொல்லிடுறான். என் பேர் உனக்கு உண்மையிலே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கியோசி கேட்கறான். நான் வீக்கான பிளேயர்ஸ் பேர்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், அதனாலதான் உன் பேர் ஞாபகம் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு முரசாகிபாரா சொல்லிடுறான். இப்போ கேமுமே ஸ்டார்ட் ஆகுது. காகமி வந்துட்டு முரசாகிபாராக்கு முன்னாடியே பால கரெக்டா ரீச் பண்ணி தள்ளி விட்டுறான் நம்ம டீம் சைடு. அப்ப கியோசி வந்து குரோக்கோ கிட்ட ஒரு சிக்னல் கொடுக்குறான், நான் பாத்துக்கிறேன், அவன் பண்ணது எனக்கே கொஞ்சம் கடுப்பா தான் இருந்தது, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். பால சைரன் டீம் பிளேயரும் வந்துட்டு குரோக்கோ கிட்ட பாஸ் பண்றான். குரோக்கோ வழக்கம் போல அவனோட சூப்பர் பாஸ் மூலமா செம்ம ஃபாஸ்டா கொடுக்குறான். ஆனா இந்த வாட்டி காகமிக்கு இல்ல கியோசிக்கு கொடுக்குறான். கியோசியுமே அந்த பால் அக்யூரேட்டா பிடிக்கிறான். ஆனா பிடிக்கும் போதே அவனுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்குது, இதேடா காகமி பிடிச்சிட்டு இருக்கான், இதெல்லாம் கொஞ்ச நேரம் பிடிச்சா என் கையே போயிரு, என்னால ரொம்ப பால் இப்படி பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே தோணுது. அப்படியே பால பிடிச்ச மறு செகண்ட் கரெக்டா பாஸ்கெட் குள்ள பால் அமைக்கிறான். முரசாகிபாராவால அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல சரியா ரியாக்ட் பண்ண கூட முடியல. எனக்கு இப்போ உன்னோட பேர் ஞாபகம் வந்துருச்சு, நீ டெபே கியோசி தானே அப்படின்னு சொல்றான். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலா இவங்க மிடில் ஸ்கூல் படிக்கும் போது ஆப்போனன்ட்ஸா ஒரு மேட்ச்ல விளையாண்டு இருப்பாங்க. அப்ப வந்து டேக்கியோ ஸ்கூல் தான் வழக்கம் போல பாயிண்ட் செம்ம லீடிங்ல இருப்பாங்க, நம்ம கியோசியோட டீம் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. இந்த கேம் உனக்கு ஃபன்னாவா இருக்குது, இவ்வளவு கேவலமா தோக்க போறன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இந்த கேம் உனக்கு ஃபன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முரசாகிபாரா கியோசியை பார்த்து சொல்றான். ஆனா கியோசி அப்ப கூட ரொம்பவே சீரியஸா ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட விளையாண்டுகிட்டு இருப்பான். கண்டிப்பா தோக்க போறன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எதுக்கு இவன் இவ்வளவு எஃபர்ட் போட்டு விளையாடுறான், அது இப்போ வரை எனக்கு மிஸ்டீரியஸா தான் இருக்குது, இந்த மாதிரி சும்மா எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்களா எனக்கு சுத்தமா பிடிக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு முரசாகிபாரா சொல்றான். அப்ப அவமினே வந்துட்டு பால முரசாகிபாரா கிட்ட தர்றான். முரசாகிபாரா பால வாங்கின மறு செகண்ட் கியோசியை பார்த்துட்டு நான் அப்படின்னா உன்னை இன்னுமே அதிகமா கொடூரமா நசுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பான். சோ அப்படியே இந்த ஒரு ஃபிளாஷ்பேக் கட் பண்ணி இப்ப மறுபடியும் மேட்சை காட்டுறாங்க. அப்ப டாக்ஸியாவும் முரசாகிபாரா கிட்ட வந்துட்டு நம்ம இந்த டீமுக்கு ரீப்ளேஸ்மென்ட் பிளேயர்ஸ் தான், அதனால நம்மளோட ரோலை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கிடுவோம், நீ ஃபுல்லா டிஃபென்ஸ் ஆடு, நான் போய் இப்ப அஃபென்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்றேன். சரி போயிட்டு பை பை அப்படின்னு முரசாகிபாரா சொல்லிடுறான். அவன் இந்த மாதிரி பின்னாடி நிக்கிறது ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேயர் கேட்கறான். அதெல்லாம் ஓகே தான், அதுதான் முரசாகிபாராவோட ஸ்டைலே, அண்ட் எனக்குமே திருப்பி கொடுக்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரா காகமி கிட்ட தான் வரான். காகமியை கொஞ்சம் ஃபேக் கட்டி ஜம்ப் பண்ணி அப்படியே ஷூட் பண்ணவும் வந்துடுறான். ஆனா காகமி கரெக்டா கையை கொண்டு வரான். பட் என்னதான் காகமி கையை கொண்டு வந்திருந்தாலும் டாக்ஸியா அழகாவே ஷூட் பண்ணிடுறான் அந்த பால. எப்பறம் இந்த பால் என்ன தாண்டி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காகமிக்கு ஒன்றும் புரியல. விழுந்த பால வேடிக்கை பார்க்காம மறுபடியும் எடுக்கடா ஃபர்ஸ்ட் இயர் பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு கியோசி கத்துறான். அப்ப பார்த்தா லைட்டா மலையுமே தூர ஆரம்பிக்குது. நேரம் ஃபுக்கடா பால என்கிட்ட போறா அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். குரோக்கோ பால அவன மறு செகண்டே வழக்கம் போல அவனோட செம ஃபாஸ்ட் பாஸ் கொடுக்குறான். இந்த வாட்டி காகமி கரெக்டா பிடிக்கான். பிடிச்சிட்டு அவன் முரசாகிபாரா கிட்ட வர்றான். நீ ஏன்டா இப்ப எவ்வளவு ஃபயர்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முரசாகிபாரா அவனை தடுக்க கூட இல்ல, சும்மா நின்னுகிட்டு இருக்கான். எனக்கு இது எந்த ஃபீல்னு சொல்லிட்டு தெரியல, ஆனா இவன் எனக்கு ரொம்ப பெரிய தொந்தரவா இருப்பான்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு காகமி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கான். அப்படியே அவன் ட்ரிபிளிங் பண்ணிக்கிட்டு இருப்பே மழை பார்த்தா ரொம்ப பெருசாக ஆரம்பிக்குது. ரைட் இதுக்கப்புறம் விளையாட முடியாது, ரெஃபரி பிளேயர்ஸ் எல்லாரும் டென்ட்டுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரி கொடுக்கவங்க சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே சைரன் டீம் பிராக்டிஸ் பண்ற இடத்த காட்டுறாங்க. அங்க கோச் வந்துட்டு இவங்க எல்லாருக்கும் நல்லா பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பிராக்டிஸ்லாம் நல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ட்ரெஸ் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆக மொத்தத்துல லீவ் விட்ட நாள்லாம் இல்லடா, வழக்கம் போல பிராக்டிஸ் நாள் தான்டா அப்படின்னு புலம்பிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. நேரம் பார்த்தா அவங்க எல்லாம் யார்கிட்டயும் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச்சும் போய் பாக்குறாங்க. அங்க வந்துட்டு மோமோ தான் வந்திருக்கா, டெட்ஸ் இங்க இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இல்ல இப்போதைக்கு அவன் இங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கியூஹா சொல்றான். அப்ப கோச்சுமே வந்துட்டு நான் உனக்கு முதல்ல டவல் டி ஷர்ட் தரேன் மாத்திட்டு வா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப மறுபடியும் ஸ்ட்ரீட் பால் மேட்சை காட்டுறாங்க. நேரம் டாக்ஸியா வந்துட்டு நம்ம இதை இன்னொரு நாள் விளையாண்டுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு கிளம்ப போறான். இருடா வெயிட் பண்ணு அப்படின்னு காகமி சொல்றான். எனக்கு ஒன்ன மாதிரி விளையாடணும்னு சொல்லிட்டு தான் ஆசையா இருக்கு, ஆனா மழை இன்னும் பெருசா அப்படின்னா இந்த மேட்சை கண்டிப்பா கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்படி மழை நின்று நம்ம விளையாண்டா கூட இந்த மாதிரி வழக்குல கோட்டில் விளையாடுறது நமக்கு அவ்வளவு நல்லதுக்கு இல்ல, நமக்கு இன்ஜுரி ஆயிரும். உன்னோட சீனியர் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் அனுப்ப போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என்ன பத்தி இவனுக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கியோசிக்கு ஒன்னும் புரியல. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு காகமி ஒரு கடுப்போட பந்த தூக்கி போட்டுறான். ஆனா ஃபைனலி உன்னை இங்க பார்த்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்குது, அதனால உனக்கு ஒரு கிஃப்ட் தர விதத்துல நான் கத்துக்கிட்ட ஒரு புது
ட்ரிக் உனக்கு காட்டுறேன் அப்படினு சொல்றேன். நீ இப்போ எப்படி ஆசைப்படியோ அதே மாதிரி டிஃபெண்ட் பண்ணி நான் இப்ப ஷூட் பண்றேன், முடிஞ்சா தடுத்து பாரு அப்படினு சொல்றேன். அதே மாதிரி இவன் ஷூட் பண்றதுக்கு நார்மலா தான் ஜம்ப் பண்றான். நார்மலான ஜம்ப் ஷூட் தானே, இத நானே தடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி கரெக்ட்டா பாலுக்கு ஏத்த மாதிரி ஜம்ப் பண்றான். பட் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, கரெக்ட்டா டாக்ஸியா போடுற பால் காகமியோட கைக்குள்ள போயிட்டு கரெக்ட்டா பாஸ்கெட்ல போய் விழுகிற மாதிரி இருக்குது. எப்படா இது சாத்தியம்? கரெக்ட்டா பாலோட டைமிங் ஏத்த மாதிரி தானடா நான் கையை வச்சேன், அப்படியே என் கைக்குள்ள இது பூந்து போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காகமிக்கு ஒண்ணுமே புரியல. நான் இப்போதைக்கு கிளம்புறேன், நம்ம சீக்கிரமே மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு டாக்ஸியா சொல்றேன். ஆமா, அடுத்து நம்ம சந்திக்க போறது வின்டர் கப்லயா தான் இருக்க போது, அவங்க டீமுக்காக விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கியோசியும் சொல்றேன். உனக்கு இன்னும் பாடம் கத்துக்கலையா, இரு உன்னை இன்னுமே கொடூரமா நான் டிஃபீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முரசகி பாரா கியோசி கிட்ட சொல்றேன். அப்படியே சொல்லிட்டு இங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. நம்ம டீம் பசங்க எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. நேரா காகமி வந்துட்டு போன் எடுத்து பாக்குறான். நேரா கோச் வந்துட்டு ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்காங்க. கோச் வந்துட்டு நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு வர சொல்லிருக்காங்க, வாங்க அங்க போயிட்டு அதுக்கப்புறமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. இவங்க ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆனே பார்த்தா மோமோய் ஓடி வந்து வழக்கம் போல குரோக்கோவை கட்டி பிடிச்சிடறா. அடுத்து குரோக்கோ வந்துட்டு மோமோயை சேர்ல உட்கார வச்சு ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவளுமே கொஞ்சம் ஃபீலிங்கோட எனக்கு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தெரியல டச்சு, ஆவுமினிக்கு எனக்கு பிடிக்காம போச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இப்ப கடைசியா நடந்து முடிஞ்ச இன்டர்கை மேட்ச்ல செமிஃபைனல்லயோ ஃபைனல்லயோ வந்துட்டு ஆவுமினி விளையாடவே இல்லை அப்படின்ட்டு மோமோய் சொல்றா. எதுக்கு எதுவும் ரீசன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூஹா கேக்குறான். ஆமா, அது அவனோட கையில இருந்த இன்ஜுரினால தான், கீசே கூட அவன் ரொம்பவே ஹார்டா விளையாண்டதுனால அவனுக்கு ரொம்பவே இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்றா. அப்பதான் குரோக்கோமே சொல்றான், ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் இருக்க எல்லாருக்குமே ஒரு வீக்னஸ் இருக்குது, அது அவங்களோட ஸ்ட்ரென்த் தான். அவங்க நார்மலான ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி விளையாடாம ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களோட உடம்ப வச்சு அவங்க கிட்ட என்னதான் டேலண்ட் இருந்தாலும் அவங்க மைண்ட் அதை யோசிச்சாலும், ஆனா அவங்களோட உடம்புன்றது நம்ம வயசு பசங்க மாதிரி தான். சோ அவங்க யோசிக்கிற ஸ்பீடுக்கு அவங்களோட உடம்பு வேலை செய்யாது. அவங்க இப்பதான் டெவலப் ஆகிட்டு வர்றாங்க, அதனால அவங்களே அவங்க ரொம்ப ஹார்டா புஷ் பண்றப்ப இந்த மாதிரி தான் இன்ஜுரிஸ் ஏற்படும். அதனால அவங்களோட ஸ்ட்ரென்த் தான் அவங்களோட வீக்னஸ் அப்படின்ட்டு குரோக்கோ சொல்றான். ஆமா, அதனாலதான் அவன் கீசே கூட லேண்டப்பே எனக்கு தெரிஞ்சு போச்சு அவன் ரொம்ப மோசமா லேண்டான். இதுக்கப்புறம் லேண்டா அவனுக்கு இன்ஜுரி ரொம்பவே அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே கோச் கிட்ட போயிட்டு அவனை இதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல இறக்காதீங்க அப்படின்ட்டு சொன்னேன். அவருமே அதுக்கேற்ற மாதிரி செமிஃபைனல் ஃபைனல்ல அவனை உள்ள இறக்கல. அவன் ரொம்பவே கண்ணாபிரான்னு கத்திக்கிட்டு தான் இருந்தான். ஆனா அதை நான் தான் சொன்னேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் என் மேல கோவப்பட ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்துட்டு மோமோய் கிட்ட தனியா கூப்பிட்டு வச்சு நல்லா திட்டிக்கிட்டு இருப்பான். நான் அவனோட நல்லதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மோமோய் சொல்றான். எனக்கு நல்லது பண்ண நீ யாரு, நீ எதுக்கு என்னோட அம்மா மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்டிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனோட கேவலமான மூஞ்சி வச்சுக்கிட்டு என் மூஞ்சிலே முழிச்சிடாத, ஒழுங்கா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி திட்டிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. ஒரு நோட் எடுத்து அவன் மூஞ்சிலே விட்டு எழுந்துட்டு ஓடிடுறா. அங்க இருந்து ஓடி வந்துதான் இப்ப குரோக்கோவை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கா. அப்ப காகமியுமே வந்துட்டு, ஆமா நீ குரோக்கோவை தானே லவ் பண்ற, அப்ப அவன் உன் மேல எப்படி எரிஞ்சு விழுந்தா உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல, நான் குரோக்கோ மேல வச்சிருக்க ஃபீலிங் வேற, அவன் மேல இருக்கிற ஃபீலிங் வேற. எனக்கு சின்ன வயசுல இருந்து அவன் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் எப்படி நான் இந்த மாதிரி தனியா விட முடியும், அவன் நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. காகமி உன் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடா, ஒரு பொண்ணு இப்படி அளவச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ நான் ஒண்ணுமே சொல்லல, அந்த பொண்ணு இப்படி அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். இவன் எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிப்போச்சடா என் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு காகமி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப குரோக்கோ வந்துட்டு மெதுவா மோமோய் தலையில கையை வச்சுக்கிட்டே பேசுறான். பரவாயில்ல விடு, அவனே இதுக்காக உன்னை வெறுக்கலாம் மாட்டான், அவனை நினைச்சு நீ கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு அவனே புரிஞ்சுக்கிடுவான், நம்ம ரெண்டு பேரும் இப்ப சேர்ந்தே போவோம், அவன் கண்டிப்பா உன்னை எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ அமைதியா பேசுறான். இதை கேட்டதுக்கு அப்புறம் அவளுமே ரிலாக்ஸ் ஆகுறா. பாத்தியாடா காகமி, ஒரு பொண்ணு கிட்ட இப்படிதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கோச்மே வந்துட்டு நான் உங்ககிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப குரோக்கோ வந்துட்டு சரி நான் மோமோயை வீடு வரை டிராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்பதான் கோச் வந்துட்டு மோமோய் கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அவமினைக்கு இன்ஜுரி, அதனால அவன் இன்டர்ஹெட்ல லால்ல. மோரசாகி பாராக்கும் ஆகாஷிக்கு என்னாச்சு, அவங்க எதுக்கு லால்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மோரசாகி பாரா ஆகாஷி என்ன சொல்றானோ அதை அப்படியே கண்மூடித்தனமா செய்வான், அதனால அவன் விளையாடக்கூடாதுன்னு சொன்னா அதனாலதான் இவன் விளையாடல. சரி ஓகே, அப்ப ஆகாஷி எதுக்கு லால்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவன் வந்துட்டு அவனுக்கு இந்த சாம்பியன்ஷிப் லீக்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ட்டு சொன்னான். அவன் தான் வின் பண்ண போறான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, அதனால அவனுக்கு ஜெயிக்கிறோமா தோக்குறோமன்றத பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. ராகுசான் டீம் எங்க டோவோ டீம் வின் பண்ணதுக்கு அப்புறமா அவனை இன்டர்வியூ எடுத்தாங்க. நீங்க எதுக்கு உங்க டீமுக்கு போய் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டதுக்கு அவன் ஒரே ஒரு பதில தான் சொன்னான், நான் லேண்ட் இருந்தா இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்காது அப்படின்னு மட்டும் தான் சொன்னான் அப்படின்ட்டு மோமோய் சொல்றா. இப்ப குரோக்கோ மோமோய் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது குரோக்கோ வந்துட்டு கையில ஒரு பால் வச்சிருக்கேன், எப்பயுமே நீ பால்ல அப்படி கையில வச்சிருக்க மாட்டியா அப்படின்ட்டு மோமோய் கேக்குறா. நான் இப்போ ஒரு புது டெக்னிக் பழகிட்டு இருக்கேன், நான் அதை உங்ககிட்ட காட்ட வைங்க, நின்று நம்ம லேண்ட் பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சரி ஓகே அப்படின்ட்டு அவனும் சொல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. இந்த டெக்னிக் கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லிட்டு தெரியல, நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றேன். இதை என்கிட்ட சொல்றேன் உனக்கு ஓகே தானா அப்படின்ட்டு மோமோய் கேக்குறா. அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எப்படியும் அவமினை கிட்ட போய் நிக்கிறப்ப அவனுக்கு இந்த ட்ரிக் நான் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரியாதான் போகுது, அதனால இப்பே தெரிஞ்சாலும் பரவாயில்ல எனக்கு அப்படின்ட்டு சொல்லிடுறேன். என்ன டிஃபெண்ட் பண்ற மாதிரி சும்மா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மோமோய் கிட்ட சொல்றேன். அவளுமே அப்படியே டிஃபென்ஸ் பண்ற மாதிரி நின்னுகிட்டு இருக்கா. நேரா குரோக்கோ பால ட்ரிபிளிங் பண்ற மாதிரி தான் இருக்குது, ஆனா டக்குன்னு ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல அவளை கிராஸ் பண்ணிட்டு போயிடுறான். வழக்கமா குரோக்கோ கண்ணு முடி திறக்கக்குள்ள ஓடிடுவான், ஆனா அது பால் இல்லாம இப்ப பாலோட கரெக்டா கிராஸ் பண்ணி போயிடுறான். எப்படா இவனால இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மோமோய்க்கு பயங்கர ஷாக்கு. இவன் மட்டும் இதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டா அப்படின்னா சத்தியமா ஒரு பயலால கூட இவனுக்கு அகைன்ஸ்டா நிக்கவே முடியாது, பால் வரும் தெரிஞ்சா கூட இவனை ஸ்டாப் பண்றதே ரொம்ப கஷ்டமே அப்படின்னு சொல்லிட்டு செம ஷாக்கோட இருக்கிறா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரோடு சைடு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நானாவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோமோய் தனியா போயிடுறா. ரோடுக்கு ஆப்போசிட் சைடு போனதுக்கு அப்புறம் மோமோய் வந்துட்டு குரோக்கோவை கத்தி கூப்பிடுறா. நம்ம சீக்கிரமே எப்பாவது விளையாடுவோம், நம்ம எல்லாரும் பழைய மாதிரி விளையாடுவோம் அப்படின்ட்டு சொல்றா. கண்டிப்பா அப்படின்ட்டு குரோக்கோவும் சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. சோ குரோக்கோவோட புது டிரைவ் மேட்சஸ்ல எப்படி யூஸ் ஆக போகுதுன்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல சூப்பராவே பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.